ஹலோ ஹலோ கூத்து பாக்க கொழுந்தர இடச்சி அம்மனை கும்பிட இந்த ஜாமிய கும்பிட கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்று கூடியிருச்சப்பு. நாடகமாக்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா நடந்தாச்சு. கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற ஆத்தாக்கா கூத்து பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா வேலை வட்டிக்கு போனீங்களா ஆத்தாக்கா? சோத்து பானைகளா தண்ணி ஊத்துனீங்களா? பிரிட்ஜா பண்ணிட்டீங்களா ஆத்தாக்கா? கூத்து பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா கையில கட்டி வந்திருக்க அண்ணாச்சி கட்டி வந்திருக்கிற அண்ணாச்சி உள்ள சட்டி ஓட்டியா அண்ணாச்சி? உள்ள சட்டி போட்டியா அண்ணாச்சி? கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த விஷயம் உங்க குலஜாமி அருளோடி நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள கலையை வாழ வச்சு தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர்களுக்கு இந்த கலியேரி எம்கேஆரின் இரவு வணக்கம் அண்ணாச்சி. ஒரே பாட்டில் 15,000 சரியா போச்சுறான் அண்ணே. சும்மா பேசுக்கு சொன்னே கேசவண்ணே வாங்க பொன்னாட போட்டு விடுங்க. அவங்க தான் நாடகத்தை கெடுக்கிறவங்க. நம்ம பெரிய கார் ரேஸுக்கு போன மாதிரி கையை காட்டுவாங்க, முண்டை கணேஷ் போலைக்கு அடிச்சுக்கிடுவாங்க. ஐயோ போலீஸ் வண்டி வருது. ஐயா வாங்கய்யா, கணேஷ் போல ஓட்டுறாங்க. அந்த மைக்கில் பேச நீங்கள் தானப்பு நீ ஒரு ஆளே நாடகத்தை முடிச்சிருக்கே. மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் கொழுந்துறை மண்ணில் பிறந்தாலும் ராமநாட்டில் வசிக்கக்கூடிய கர்ண வள்ளல் எங்கள் அண்ணன் கேசவண்ணே. இவர் தான் அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்த ஒரு நல்ல மனிதர். கண்ணாடியை போட்டுக்கா பார்த்தேன் பூச்சி அடிக்க. கொழுந்துறையில் அருள் பார்வைக்கும் ஸ்ரீ இடைச்சியம்மன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று எனது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், உடன்பிரவா சகோதரர், அன்புக்கு சொந்தக்காரர், அதனாலேயே அன்பாலயம் வைத்து 1000 உறவுகளுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற எனது உடன்பிரவா சகோதரர் எம்கேஆர் அவர்களுடைய வள்ளி திருமண நாடகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை காண வருகை புரிந்திருக்கின்ற கொழுந்துறை கிராம மண்ணின் மைந்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தனது அன்பான உறவுகளை அன்பு கட்டளையால் இணைத்து வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் எம்கேஆர் அவர்களுடைய மாபெரும் ரசிகர்களையும் எங்களது கொழுந்துறை கிராமத்தின் சார்பாக வருக வருக என உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இந்த வள்ளி திருமண நாடகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற உங்களது முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடந்தால், உங்கள் இல்ல திருவிழா நடந்தால் எவ்வாறு நீங்கள் அமைதி காத்து அந்த திருவிழா, அந்த விழா மிக சீரும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் என்று எண்ணுவீர்களோ, அதை போல இந்த விழாவையும் அமைதியான முறையில் காத்து உங்களது கரவோசையின் மூலமாக மட்டுமே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை கருத்துருவேன். கண்டாலுமே மிஸ்டர் உலாக்கு மைனே, உலாக்கு மைனே ஆளாக்கு எனது அன்பு சகோதரர் அவர்களுக்கு அந்த சீப்பு பாரு, இதில் ஒரு ரவுண்டு அடிங்க. இந்த பொன்னாடையை
கொழுந்துறை கிராமத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அணிவித்து கௌரவிக்கின்றேன். என்னை போன்றவர்களுடைய அன்பும் ஆதரவும் நிச்சயமாக எனது அன்பு சகோதரருக்கு என்றும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு அந்த ஆத்தா பாய சொல்லிட்டு போய் ஆத்தா போட்டோ எடுத்தது உனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். எங்கே போய் உட்காருவாரு சரி அவங்க பேருக்குள்ள சொல்லிட்டு இவங்க கருது வண்டி ஓட்ட வந்தவங்க நம்ம பையன் தான் சொல்லிடுங்க. எங்கள் பெரியப்பா ஆறுமணி தோன்றும் என் அன்பு தம்பி பக்கனா கொண்டு கருப்பசாமி அவர்களுக்கு கொழுந்துறை கிராமத்தார் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். கைதட்டலாம். பக்கனா கொண்டு கருப்பு 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 கருப்பு. மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி அதிரடி மன்னன் டிவி சேஞ்சு தப்பா ஆசி பெற்ற ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் என் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். என்ன ஏலம் வர்ற மாதிரி அழிட்டு வரைய என்னப்பா விதி. இதே மருது இது கருது. ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கும் அன்பு தம்பி கிராசடி கோயந்தம் பேரன் தாயமங்கலம் தீச்சட்டி புகழ் 10 அடிப்பேன் சத்தம் வராது தம்பி குனிவேல் மணிவேல் தாளத்து கொண்டிருக்கும் என்னன்னே தெரியாது அவனுக்கு மனநோயாளி மகன் தம்பி கூதீஸ் சதீஷ் அடிச்சு விடுறது மைசெட்டு போடணும்ல ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்கன மைசெட்டு சீக்கே ஆடியோஸ் கொழுந்துறை கார்த்திக் என் தங்கம் வாங்க சூப்பர் மைசெட் கை தட்டலாம். இவ்வளவு வெட்ட வழியில இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்கேன்னா காரணம் ரேட்டு குறைச்சு பண்ணியிருக்கேன். வேற வேற அத்தி இந்த பையன் மைக்கு அடிச்சு போச்சு. ஒலி ஒளி அமைப்பு தங்கத்துறை அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார். தங்கத்துறை ராமலட்சுமி லேடியோஸ் தங்கத்துறை அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுகிறது. அங்கே என்னப்பா இது பண்ற மைசெட்டு போறவனுக்கு அங்கே என்னடா வேலை? கும்பாலத்துக்கு போட்டவனா வீட்டுக்கு போக வேண்டியதானே எதுக்கு இருக்க? துண்டுக்காக இருப்பேன். என் தம்பி தான் சின்ன மாமையன். கேமரா வேல்ராஜ் கர்ச்சா புரிச்சா இது என்ன குழாய் எங்கே வச்சுட்டு போயிட்டாங்க ஆளா? மேடா அமைப்பு மரியாதைக்குரிய சகோதரர் தங்கத்துறை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுகிறது. எப்படி கம்ப தூக்குவேன் கிரு கண்டாலி மேனே சித்தப்பா வாவோட அள்ளிடுவாளே பல்லு ஊந்துருச்சே வாவோடா 10 நிமிஷத்துல மேடை விட்டு ஒரே ஆளே மாப்பிள்ளை அப்போ மேடை அப்படித்தானே இருக்கும். 10 நிமிஷத்துல அமைச்சா ஆளுகளை ஜாக்கிய பார்க்குறியா? 1 மணி நேரம் டயம் எடுத்துக்க. இந்த விழாவுக்கு சிறப்பாக அனுமதி கொடுத்த தம்பி மரியாதைக்குரிய காவல்துறை நண்பர் அவர்களுக்கும் தம்பி கீழத்தோலை சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே கோடான கோடி நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் இந்த கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் இந்த மேடையிலே அவர்களுக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வந்திருக்காங்களா காவல்துறை ஐயா வாங்க. யார் வந்திருக்கா? ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவோமானே. ஆனால் எது சொன்னாலும் என்னப்பா சிரிக்கிறியே? நகைச்சுவை என்ன பண்ணவே இல்லை. நான் காவல்துறை அதிகாரிகள் எங்க இருந்தாலும் அதே வல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அது ஒரு ஆளே மைக்கு போட்டு பொழுதனைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் விடிய வச்சுருவார் போல. நான் கூட வீட்டுக்கு போகிறேன். இந்த வேறு துண்டை அம்மா ஜல்லிக்கட்டுக்கு மாடை ஊற்று விட்டாரு. துண்டை வாங்கிட்டு இங்கே வரையான் பாரு. அவன் சேர்த்துருக்க பாடி. இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற ஸ்பான்சர் செய்த ஆமாம் குளோபல் ஈவென்ட் டெக்னாலஜி என்னுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்களின் சார்பாக இன்பரசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அப்போதான் சோறு சாப்பிட்ற வீடு தெரியாமல் தெரிஞ்சாங்களா? அவங்க தானே அவங்க வர்ற அளவுக்கு வந்துருச்சா? பொம்பளை நினச்சி பார்க்குறேன் என்னைய.
வாய்ஸ் கம்மியா கேக்குதா? எங்கன படுக்கிறியா? அப்ப வாய்ஸ் கம்மியா கேக்குதா? மைசிட்ட காட்டி கூப்பிடுறியாடா? வலது கை செய்யும் உபகாரம் இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது ஒரு முதுமொழி. எனவே கட்டுப்பாடு அமைந்திருந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு அனைத்து உதவிகளையும் செய்த நல்ல உள்ளங்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். மேலும் ஸ்பான்சர்ஸ் அருமையான உதவிகளை செய்து சீரும் சிறப்புமாக இந்த விழாவை நடத்தி கொடுத்த சீரும் சிறக்க அருமையான நடிகர்கள் வந்திருக்கிறார்கள். எம்கேஆர் என்றாலே தென் மாவட்டங்களில் சீரும் சிறப்பாக வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு நாம் கரவோசையை கிளப்பி அவர்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி இந்த விழாவை நடத்தி கொடுக்க அன்போடு கேட்டுக்கொண்டு இடைவெளியை நன்றி வணக்கம். நீ போய் பாடுங்கப்பா, உள்ள வை. அவருக்கு ஒரு ஏசியை போட்டு விட்டு நரச கையை அமைக்க விட சொல்லு. எங்க அப்பையும் புரிந்தார். நன்றி. பொன்னாடைய போத்தி எங்களை இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு புகழாரம் சுற்றிய மறக்க முடியாத கொழுந்துறை கிராமத்தார்களுக்கும் இந்த கொழுந்துறை மக்களை அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற எடச்சி அம்மன் துடியான தெய்வம் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் கேசவனனுக்கு ரொம்ப நன்றி. அந்த பேதின ஐயா வேற என்ன? கோவிந்தரா. செத்தாலும் மறக்க மாட்டேன். கோவிந்து மைக்கில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இவர் இங்கேயே இப்படி பேசுறாருன்னா வீட்டு நிலைமையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் ஒன்றை ஒரு வய குடியிருக்க முடியாது. ஆறு கொண்டாட்டியா என்னண்ணே? அங்கே சீரவா? ஹலோ எக்கோ இங்கே கூப்பிட்டா எடச்சேமே வருவாளா? பொம்பளை ஆள் வரும். கருப்பே வருவானா? வருவேன். ஹலோ அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையிலே கட்டி காத்த இந்த கொழுந்துறை இந்த எடச்சி அம்மா ரோஜாக்காரித்தா அன்னைக்கு பாட்டை இங்கே குடிச்ச வட்டு குடியேறன கொழுந்துறையில கடைசியில உயிர் பிரியும் போது எங்க பாட்டு மக்களை நினைக்கல, பொண்ண நினைக்கல, பொருளை நினைக்கல, இந்த ஆண்ட இந்த பூமியை நினைக்கல. நம்ம கிழமை உயிர் போன நேரத்துல நினைச்சாரா நாங்க ஆண்ட தெய்வத்தை விட்டு சாக போறோம். இந்த சாமி எந்த வாரிசு நிலநாட்டுமா? எடச்சியம்மா இந்த கூட்டத்தில எடச்சியம்மா எந்த பத்தினி மேல குடியிருக்க அருவா புடி அருவா கர்பாய் இந்த விவசாய மக்கள் எல்லாம் கலங்கி நிற்கிற கர்பாய் பாக்கு மறக்காதவே எங்க 18ஆம் படியாட்டா துணிவோடு ரட்ட கதவுடா எக்கு மறக்காதவே சந்தனம் பூஜிய 18ஆம் படி திறவாது உன் கதவு கருப்பே இறங்கி ஆடனா கருப்பே இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா கருப்பே இறங்கியா இல்ல கிழவன் கூட இடுகாடு போயிட்டியாடா கருப்பு கொஞ்ச நேரம் விளையாடுறா கருப்பு அன்னை தந்தை தான் வணங்கியே உள்ள கருப்பு அன்னை தந்தை நான் வணங்கி கொழுந்துற எடச்சி அம்மா நான் வணங்கி எங்க ஆத்தா ரோஜா காரித்தா நீ ரோஜா காரித்தாய் இந்த நாட்டு மக்கள் வீரத்தாரியனும் கொஞ்ச நேரம் எந்திரி எடச்சி அம்மா அன்னை தந்தை நான் வணங்கி அம்மை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி 1000 பணம் மரம் நடு பனையில ஓல வச்சிய 1000 பணம் மரம் நடு பனையில ஓல வெட்டி பண ஓலையில கிழக்கு ஜன்சிரு கொடுத்தாகலாம் எங்க
எடச்சி அம்மனுக்கு எங்க கிழவன் பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாரா. பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா. தங்கச்சி குளவ ஓட்டா, தங்கச்சி இறங்கி குளவ ஓட்டா. அண்ணன் 18ஆம் படியாய் கச்ச கட்டி ஆடுவான் தகர்வு. தங்கச்சி இறங்கி குளவ போட்டா அந்த 18ஆம் படியா கச்ச கட்டி ஆடுவாண்டா. டை மலையாள நாட்டில எகர்போய் உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா. மலையாள நாட்டில இந்த வெள்ளா போய் அகரம் பண்ண வச்சு வளர்க்க முடியலப்பா. தங்கச்சி மைக்காரி வந்துட்டாடா. தூக்கி வளர்த்த அண்ணனை காணாமுன்னு இங்க கண்கலங்கி ஆடுறாடா கர்ப்பா. மலையாள நாட்டிலே உன்னை வச்சு வளர்க்க முடியலடா. பாக்கு மரத்துல பக்குவமா வெட்டி செஞ்சு கர்ப்பை. பாக்கு மரத்தில பக்குவமா வெட்டி செஞ்சு தேக்கு மரத்துல தேவைக்கு வெட்டி செஞ்சு. தேக்கு மரத்தில தேவைக்கு வெட்டி செஞ்சு பனை மரத்துல பார்த்து ஒரு வெட்டி செஞ்சு. மரத்தில பாக்கு வெட்டி செஞ்சு அண்ணனுக்கு அடைஞ்சிட்டாண்டா மலையாளத்தை. டை என் தங்கச்சி தித்தக்கராக தித்தக்கர பொன்றாக்கி உனக்கு காளியாத்தா மாளியாத்தான்னு பேரு வச்சாகத்தாய். ஒத்த காலி சப்பானியாட்டா கீழாட்டுல ஆடு மேய்க்க கிளட்டு போய என் கிழவனை காணாமுடா நொண்டி போயல. நான் கூப்பிட்டா வரேன்னு எங்க கிழவன் கிட்ட வலது கையை கொடுத்த இடம் நொண்டி போலட. ஒத்த காலு சப்பானியா ஒத்த காலு சப்பானியா ஒரு காலு நொண்டி இடம் அவனுக்கு ஒரு காலு நொண்டி போய. ஒத்த காலு சப்பானியா ஒரு காலு நொண்டியடா உனக்கு ஒரு காலு நொண்டியடா நொண்டியடா. நொண்டி கருப்புடா யாசாமி இவன் பொறுக்க மாட்டான். இவன் கீழாட்டுல ஆடு மேய்ச்ச கலந்து போயிடா. நொண்டி கருப்புடா ஏ சாமி நீ நாடு விட்டு பையனா. வயசாகி போச்சாடா நொண்டி. நொண்டி பயலுக்கு வயசாகி போச்சா இல்ல ஆடுறதுக்கு காடு வலிக்குதாடா நொண்டி பயலை. வயசாகி போச்சாடா. மேலமட பாண்டிய கூட்டி வர நொண்டி கருப்பு. நம்மட பாண்டிய குட்டி வரா நொண்டி கருப்பு. மேலமட கம்மாயாய் எங்க கிழவன் படுத்திருப்பது கருங்கடியா. எங்க கிழவன் படுத்திருப்பது கழுங்கடியா. கலங்கடி வேணாமுன்னு எங்க பாண்டி முனே இவன் துடிகார தெய்வமுடா பாண்டிய. ஓடோடி வரா பாண்டி. மதுரை மாநகர மானாமதுரை சேவகட்டா மதியை. மதுரை மாநகர மானா மதுரை சேவகட்டா. மானாமதுரை சந்தக்கடை எங்க பாண்டி முனி சேவகட்டுக்கு கெட்டிக்காரன்டா. மானா மதுரை கலிஜரி கம்மாயா எலை கலிஜரி கம்மாயா எங்க கிழவனுக்கு 600 வருஷம் மட்டலை. உடமரம் தான் படிக்க நாட்டுக்கு தலைவன்டா. என் கலிஜரி முனியாண்டி கோட்டுக்கு சர்ச்சுடா. நாலு மட பாஜானா கலிஜரி 4 மட பாஜானா. எந்த மடைய துறக்க வர முனியாண்டி டலை. எந்த மடைய துறக்க வர முடியாண்டி. மானாமதுரை போய் வாரு தங்கச்சி காளியாத்தா. அண்ணே மானாமதுரை போய் வாருத்தா.
முடியாண்டிட்டாலே கழுத்துக்கு கருகமணி கூறப்பட்டு சேல அண்ணே மல்லிகைப்பூ வாங்கி வானே யானே மல்லிகைப்பூ வாங்கி வானே அண்ணே பொழுது இருட்டுதடா மரம் அலறுதுடா முடியாண்டிய நீ செஞ்சு வச்ச சப்பரம் சுத்துதுடா கலிஜரிக்க மயில பொழுது இருட்டுதடா உடமர அலறுதடா ஒட்டமர அலறுதடா அலறுதடா ஒரு தரண்டிருச்சு உள்ள கொழுந்துற பாட்டங்க ஆண்ட சாமி ஒத்துமையே ஆயிருச்சு எங்க சாமி ஊரா ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமையும் ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு யமாமா நாடு திரண்டுருச்சு மாமா சாமிகளை பார்க்க தன இயலமாமே நாங்களை பார்க்கத்தானே எழில மாமா மாட்டு வண்டி கட்டி மயில கால ரெண்டு ஊட்டி வண்டி கட்டி மயில கால ரெண்டு ஊட்டி மாட்டு வண்டி கட்டியே டேய் நம்ம கிழவங்க மயில கால ரெண்டு ஊட்டிய மாட்டு வண்டி கட்டி மயில கால ரெண்டு ஊட்டி தட்டு வண்டி ஊட்டி எங்க குஞ்சாறு விட்ட கால மாட்ட ஊட்டி ஏலை பார்த்தாயா ஏன் பயப்படுறியா எங்க ஆத்தா பயப்பட மாட்டாளே கோபுர கலசாமே என் கருப்பனோட தங்கச்சி குண்டு கிளிய காணமுடா என்ன நினைக்கிற எங்க ஆத்தா என்ன நினைக்கிறா இந்த மக்களை நீ காக்கலையா ஏத்தா இவ்வளவு தாமதமா வர்றாடா எங்க ஆத்தா பயப்படுவாளா அஞ்சு ஜட மறைச்சி வர உனக்கு அழகு ஜட அங்க தாளாட்ட அஞ்சு சடை பரசி வேற அழகு சடை துறனையிடு அங்கே மதுரை மாநகரத்துல நம்ம இப்படி ராமம் போடணும் நம்ம இப்படித்தான் வெட்டி தூக்கணும் நம்ம இப்படித்தான் திரியாடணும்னு சொன்ன எங்க கிளவே அவன் மம்மாட்டு போயிட்டாங்களா எல்லோ எல்லோ மாமா எல்லோ ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ எல்லோ ஏலேலோ எல்லோ மாமா ஏலேல மாமா எல்லோ இளங்கன்று ஆடுகிறாய் இது இந்த வீர வளைஞ்ச மண்ணுல உள்ள என் சாமிய கும்பிட இந்த வளத்த உள்ள ஆடுதுடா எல்லோ 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 ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ எல்லோ ஏலேலோ எல்லோ மாமா ஏலேல மாமா எல்லோ ஏலேலோ ஜெய கணபதி ஜெய கணபதி ஜெய கணபதி ஜெய கணபதி ஜெய கணபதி ஜெய கணபதி வெற்றிவேலு முருகனுக்கு அரோகுரா போடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போடுங்க வீரவேலு முருகனுக்கு அரோகுரா போடுங்க அட வீரவேலு முருகனுக்கு அரோகரா போடுங்க நாடகமா பஜனை சாமி துடியா இருக்கு இப்ப ஆம்பளை போயில ஆடின்னு தானே செத்தேன் நான் விடவே மாட்டேன் எங்க அண்ணனுக்கு இறங்குனது நொண்டி கருப்பு ஆனா அதை நொண்டி கருப்பை லேசான ஆள் கிடையாது நான் சொல்ற சாமி ஊரம் துடியான சாமி இந்த கருப்பேன் நொண்டி கருப்பு பாண்டி முனி அந்த மாதிரி சாமி இருந்துச்சுன்னா எத்தனை பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது உண்மையிலே அது சாமியாடி நிரூபிச்சிச்சு எங்கள் அண்ணே நீ வெள்ளி ஜவா விபூதி அள்ளி கொடு எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் ஆனால் எல்லாத்தையும் காசு வாங்கிடு இல்லைன்னா உடனே அங்கிட்டு போய் நான் நோத்தவமான வை வாங்க ஏன்னா நல்லது செய்யறதுக்கு ஆள் இல்லை தெய்வம் தத்துருவமாக இருக்கு ஆனால் கடைசியில் இவங்க ஆண்டாங்க வர இவங்க தெய்வம் கிடையாது இவங்க கணேஷ் கோயிலுக்கு ஆடுறவங்க முண்டைய எந்த ஊரோட சாமி இப்படி ஆடிச்சு என்னையும் லூஸ் ஆக்கிடுவாங்க என் தம்பியை ஊரம் பேரன்பு கொண்ட இடியப்பம் கிடையாது பணியாரம் சுட்டு வச்சிருக்கீங்க சாப்பிடியா கணேஷ் கோயில பயில கேட்டா இங்க வர சான்சி நாடா ஓ எஸ்எஸ் ஆட்டோ டிராவல்ஸ் எங்களிடம் கார் வேன் ஆட்டோ வாடகைக்கு கிடைக்கப்போம் இருக்குமிடம் கொழுந்துரை நிற்குமிடம் வீட்டுக்கு முன்னாடி
சமத்துவ நாயகன் சிக்கந்தர் எஸ்எஸ் ஆட்டோ டிராவல்ஸ். ஒரு டிராவல்ஸ் வச்சுக்கிட்டு 200 தரீங்கன்னா உனக்கு எவ்வளோ ரப்பு? ஓன்ட்டு தான் காசு இருக்கு, நாங்கெல்லாம் சூம்பிட்டு தெரிய வேண்டியது. நன்றி. என் தம்பி வந்துட்டாங்க, வாங்கடா வாங்கடா வாங்கடா. இளையாங்குடி என்ன ஊர்றா? அவன் ஊர் அவனுக்கே தெரியல வர முட்டைக்கு. சிவகங்கை கீழே பூங்குடி. நான் தமிழ்நாட்டில் எங்கே நாடகத்துக்கு போனாலும் வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளதே வரலவங்க, எங்கே வேணாலும் வந்துடுவாங்க. ஏன்னா என் தம்பிகளுடைய அன்புக்கு நான் அடிமை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வரும்போது வேகமாக வந்துடுவாங்க, போகும்போது பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போயிடுவாங்க. பேரன்பு கொண்டு மற்ற பப்புன்னு மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். என்னுடைய ஸ்டைலே வேற. இங்கே இருக்கிற என் தமிழர்கள் அத்தனை பேருக்குமே எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு அவ்வளோதானே. ஒரு ஊரில் அப்படித்தான் தமிழன்றேன், முன்னாடி உட்காந்த 10 பேர் கியா அப்படின்ட்டேன். யாரான்னு பார்த்தா சோலாரில் வேளாக்கண்ணை கொண்டு வந்திருக்காரு அம்பலார். அவங்க நான் பேசுறதுக்கு பூரா என்ன பேசுது அது ஒரு ஆள் சாமி ஆட்டத்துக்கு 2 இந்திக்காரன் ஆடிட்டேன். அவனை கூப்பிட்டு இங்கே கேட்டேன், ஏன்டா முண்டை நீ எதுக்குடா ஆடுற? இதெல்லாம் ஆடுதோ, நானும் சேர்ந்து ஆடுதுன்ட்டு. யானை கதை. யானை மாசமா இருக்கு, வளகா போட்டு செய். யானை கொண்டே விட்டாங்களோட. எலி செஞ்சு யானை செத்ததும் இல்லாமல் இவங்க செஞ்சு செத்துருச்சான். இத்தத்தண்டி வயக்காட்டில் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்குன்னா இந்த வயக்காட்டுக்காருக்கு இந்த கிராமத்துக்கு தான் பெரிய புண்ணியம். ஆனால் ஆள் உட்காந்த இடத்துல விளையிறது கடுசு, குசை போட்டு விட்டு போயிடுவாங்க. மயிர் மாதிரி இருக்கும். ஏனப்பா ரொட்டேட்டா? ஆமாம், பெரிய நீக்குறோ ரொட்டேட் தானே. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். வள்ளிதர்ம நாடகத்தை விடிய வரை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடையும். அது சிறப்பு. டான்ஸை வர சொல்லவா? குடியார கண்டாளிமனை விழா கமிட்டி அந்த பாடியை லேசாக எரிச்சு விடுங்க. ஏய் சித்தப்பமேனே பேசாம இரு, அதில் ஓதம் தெரிச்சு போகும் மயிருமேனே. அவங்க அப்பையிலேருந்து இருந்தா பெரிய சேச்சிபி ஓனர் மையன் காலை நீட்டிக்கிடுவேன். காலையில் கஞ்சி இல்லாமல் வா ஓடுவேன். எஸ் சார் எங்கே ஒன்று பண்ணுங்க. இந்த அப்போ வந்துட்டார். அப்போ வாங்க போய் உள்ள ஒரு கடா இருக்கு பார்க்குறீங்களா? 7 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு 6.5 வாங்கித்தாங்க. பெரும்பாலும் இந்த ஆட்டி வியாபாரியை புறம் பாருவேன், தண்டி துண்டு ஓட்டுருப்பா. அது கைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு வாங்கி அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள்கிட்ட இப்படி இப்படின்னு சொல்லி 2 மோரத்தை பிடிக்கிட்டு போயிட்டேன் ஒரு ஆள். இது வரால. ஆடு மேய்க்கிற நாங்களும் ஜம்பரி ஆடு வச்சிருந்தோம் 1000 உருப்படி. அப்ப பிட்டு படம்லாம் இல்லை. எங்க ஐயாவுக்கு பிட்டு படமே ஆடு தவறுவேன். கட்டில் படுத்துக்கிட்டே பார்ப்பாரு, கிடா தவிக்கிட்டு இருக்கேன். உடனே எங்க அப்பா தான் சனி ஆயிரும், பிச்சிருவேன். 13 உள்ள அடிச்சு தள்ளிடுவேன். கடைசியில் எங்க அப்பா தான் கருப்பு போய் இல்லைன்னு இருக்கு, ட்ரம்மை வச்சு அடிச்சிருக்கேன். நெலிஞ்சு அதுல பிறந்த வந்தேன் இவன். வாங்கண்ணே. சாம்பகுளம் கார்த்திக் அன்பு உறவு சார்பாக ரூபாய் 201. சாம்பகுளம் மறக்க முடியாது. சாம்பகுளம் தானே. சாம்பகுளம் எத்தனை ஊர் 200 தரலாமா? இன்னொரு 300 ரவுண்டா வாங்கு. அப்படி இல்லைன்னா உள்ள ஒன்று நரச சுற்றி போடு, இன்ஜெக்ஷன் போடுங்க. அந்த பிட்டு லாங்கு ஒன்று போடுங்க. அது சென ஊசி. ஏன் அந்த காலம் இந்த காலம் என்றால் இயற்கை மட்டும் மனிதன் நாடு நினைங்கன்னா உங்களுக்கெல்லாம் 150 வருஷம் ஆயுள் உறுதி. இந்த பூரம் கிருணி இயற்கை யார் இது பண்றான்? பொம்பளையால கேட்குறேன், ஆத்தா இப்போ கிரைண்டர் இருக்குல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஆட்டுக்கல்ல. அப்படி சொல்லுத என் தங்கச்சி பின்னுதடா ஆனந்து, அது தடத்தில் விழு. அங்கே உட்காந்து நேற்று ஃபுல்லாக காமெடி பேசுது, நீ காமெடியை எரிக்கிற. ஒரே ஒரு ஆட்டு ஊரில் தான் இருக்கும். அந்த ஆட்டு ஊரில் மாடு சாணி ஓட்டிருக்கும், கோழிப்பியாக இருக்கும். அதை பூரா பொம்பளையை பூரா அந்த வைக்கலை வச்சு தேய்ச்சி கழுவி எப்போ தீபாவளிக்குத்தேன். தீபாவளிக்கு ஆட்டும் போது பார்க்கணும். அந்த உரலை 2 படி அரிசியை போட்டு ஒவ்வொரு பொம்பளை தள்ளணும். கரிச்சு பிடிச்சான்னு தள்ளி இந்தா அதை தள்ளிக்கிட்டே ஒரு குடும்பத்தை காலி பண்ணிருங்க. 2 சுத்தம். உனக்கு விஷயம் தெரியுமா? அவ புவனேஸ்வரி இது உடனே நிப்பாட்டிடுவாங்க. புவனேஸ்வரிக்கு என்ன
நேற்று 2 மணிக்கு ஒருத்தர் ஓடுனேன், மாவு ஆட்டாங்க, அரிசியோட கொண்டு போய் 2 பேரும் அவியரிசி வச்சு திங்கிங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஆற்றூரில் ஆட்டினாங்க, சுவை தந்தது. இன்னைக்கு 2 கோடி கிரைண்டரில் திமிர் எடுத்து போய் 12 கோடி அரிசியை போட்டால் ஆட்டுமா? கரைச்சி குடிச்ச சுற்றி கல்லு தூக்கி அடிச்சு முகட்ட காணும். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு கிரைண்டரு சிக்கி புடிங்கிருச்சு, கல்லு பக்கத்தில் புருஷன் படுத்துக்கிட்டே மல்லாக்க வெதரில் விழுந்து, அதில் கூட எனக்கு 2 கறி கொடுத்தாங்க. இல்லை திருப்பி தம்பி இந்த அகராதி இதெல்லாம் அண்ணே இல்லையாடா. இங்கே வந்திருக்க ஆளு கூட யாருமே கெட்ட வழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. கெட்ட வழக்கம் அண்ணே, கம்பு கூட்டு மசுரா சிறச்சுக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். உலகத்தில் உள்ள கெட்ட வழக்கம் ஓன்ட்டுதான் இருக்கும், மூஞ்சியே தெரியுது. இப்படியாமல கெட்ட வழக்கம் இல்லாத ஆளு கை தூக்குங்களேன். சரி எந்த கெட்ட வழக்கம் இல்லை. ஆமா என்ன பண்ணுவ, புத்தர் மயன் காலை போட்ட சரகுக்கு முண்டை சட்டி ஓடலையடா, கருங்குளத்து முனி எட்டி பார்க்குற தம்பி. இன்னைக்கு சின்ன பையனை அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, சூத்தரிச்சு போய் வெண்ணெய் வைக்கலாம். ஏற்கனவே இங்கே நாடகம் புலந்தாப்புல இருக்கு, அடிச்சுக்கிறாங்க. பெரிய சான்ஸுனா சண்டை ஓடுவாங்க. பள்ளிக்கூடம் போனீங்களாடா? ஏய் பரீட்சை என்னைக்கு? நல்லா எழுதுவீங்களா? எப்படி எழுதுவ? 1 to 8 வரைக்கும் பாஸ் இல்லை, எங்கே எழுதுறாங்க? அதெல்லாம் காலேஜ் போகிற பயிலெல்லாம் இருந்தால் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க தம்பி. ஏய் இந்த தூய்மை குடிக்க நான் அறதா, எதுக்கு எடுத்தாலும் தூக்கிட்டே இருக்க. காலேஜில் நீ படிச்சுட்டாலும் மசுரை புடுங்குற மாதிரி இருக்கும். காலேஜுக்கு முன்னாடி போய் முண்டை கமர் கட்டு வாங்கி தும்ப. காலேஜ் நீ படிக்கிறாங்க. என் அன்பு தம்பிகள் எல்லாம் வாழ்க்கையில சாதிச்சு நீங்க கப்ளிங்கா இருக்கணும். ஊரா அணத்துறாங்கன்னா பொம்பளை கிடைக்கல, லவ்வர் கிடைக்கல. அதே தான் இதற்கு முன்னாடி கல்யாணம் பண்ண ஆளுக ஊராம் வாழ்க்கையிலே சாதிக்கலாம். இனிமே ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்காது, மாத்தி மாத்தி குனிஞ்சுக்கங்கடா. இல்ல குனிஞ்சு அவன் காலத்து தம்பி நீங்க நம்ம கை தட்டுறீங்கள, நீங்களே கைம்டாட்டி முட்டை தானே தம்பி. கல்யாணம் பண்ணிட்டீங்கள? கல்யாணம் பண்ணதுனால தானே இதை வச்சு அடிச்சுக்க. கல்யாணம் என்றால் என்ன? பாட்டை போட்டுவா. இந்த பாட்டை பாடுறேன், உனக்கு அப்படியே நீர் கசிவு ஏற்படும். பாடவா? சீச்சி சீரனு நீச்சி, சீச்சி சீரனு நீச்சி. அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. தூக்கிட்டு போய் ஒரு கிட்னி எடுத்து விடு. ஏன் எந்திரிச்சு அனுப்பிவிடு. எப்பா தூக்குங்கப்பா, தூக்குங்க. ரொம்ப நேரம் வச்சிருந்தா கெட்டு போயிடும். நாடகத்தை கெடுத்து போடாதப்பா. உண்மையிலேயே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கிராமத்தையும் கிராமத்தில் உள்ள நல்லவர்களையும் மதித்த மதிப்புக்குரிய அதிகாரி அவர்களை எம்கேஆர் தலை வணங்குறேன், பர்மிஷன் கொடுத்ததுக்கு. அந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். அண்ணே கேசவண்ணே மற்ற பெரியவங்கெல்லாம் போயிருப்பாங்க பர்மிஷன் வாங்க, அவங்களுக்குத்தான் அந்த வழி தெரியும். நம்ம ஆளுக பேசாமல் இழுத்து விட்டு போயிடுவாங்க. இந்த அண்ணே வெளியூரா? என்ன ஊர்னே? ஆண்டிக்கம்மாவா? ஆண்டிக்கம்மா எப்படி தங்கமத்த ஊரு, பிறைத்தனி பயமே. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, உன்னை அந்த ஊர்ல வச்சிருக்கிறதே தப்பு. அப்துல் கலாம் என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எத்தனையோ பாடல் இருந்தாலும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நினைவுபடுத்தினானே, அவன்தான். எப்படியோ தூக்கத்தில் சொல்லிவிட்டேன், இல்லாட்டா கட்டிப்பிடி கேட்பேன். சாங் பாடும் அல்ல அப்துல் கலாம், எல்லாத்தையும் சொல்றேன். தென்பாண்டி நானும் பிறந்தது சிவகங்கையாம், ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், உலக நாடு உரம் போர் தொடுக்க
இந்தியாவிடம் பயப்படுதுன்னா அதுக்கு காரணம் இந்திய மக்களோ தமிழ்நாட்டு மக்களோ கிடையாது. தமிழகத்துல பிறந்த ஒரு தமிழனை பார்த்து உலக நாடுகள் மிரண்டு கிடக்கு. அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லு தங்கம், ஞான தங்கம். எங்க ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்புள்ள பிறந்த அப்துல் கலாம் என்று இந்த கொழுந்துற புண்ணிய பூமியில அந்த தங்க மகனை கொஞ்ச நேரம் எம்கேஆர் பாடு தங்கம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு? எந்த ஊரு? அவர் சொந்த ஊரு. அவர் சொந்த ஊரு பேக்கரும்பா. பேக்கரும்பா. படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. அவர் தான் அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே அட இளைஞருடைய எழுச்சியே. ஏ ஏவுகணை நாயகனே அட இளைஞருடைய எழுச்சியே. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா அப்துல் கலாம். தென்பாண்டி தென்பாண்டி குளந்துரையா ஐயா தாண்டி போவோம். தாண்டி போவோம். சத்திரக்குடி சத்திரக்குடி டோல்கட்டா டோல்கேட்டா தூக்கிருச்சு இருச்சு கிளம்பிருச்சு. கிளம்பிருச்சு. அங்க 4 ரோடு 4 ரோடு இங்கிட்டு போனா கிட்ட போனா இடது பக்கம் இடது பக்கம் தொண்டி ரோடு. தொண்டி ரோடு அட அங்கே வேணாம். அங்கே வேணாம். அட வலது பக்கம் வலது பக்கம் ராமநாடு ராமநாடு 1 கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர்ல பொன்னுச்சாமி. பொன்னுச்சாமி அட இளநிக்காடு இளநிக்காடு அட வெயிலா இருக்கு. வெயிலா இருக்கு. ஒண்ணு வாங்கி ஒண்ணு வாங்கி அட குடிச்சுக்குருவோம். குடிச்சுக்குவோம். அட நேரமாச்சு நேரமாச்சு. வண்டி கிளம்பிருச்சு. கிளம்பிருச்சு. ஏ மேமாலம் மேம்பாலம். ஏ கடலுக்குள்ள கடலுக்குள்ள ஏ ரயில் போகுது. ரயில் போகுது. அட இறங்கியாச்சு. இறங்கியாச்சு. ஏ இடது பக்கம் இடது ஏ பக்கம் பேய்க்கரம்பு பேய்க்கரும்பா. அங்க படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களுக்கு பெற்ற தாய் போலே இருந்தவர் கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதென்பான் ஏ தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார். படுத்திருக்காரு. பேய்க்கரும்பா பேய்க்கரும்பா. அவர் தான் அப்துல் கலாம். வானத்தில கணையேவினா தமிழக மண் மீது புகழ் துவினா. ஏ வானத்தில கனையேவினார் தமிழக மண் மீது புகழ் துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். ஏதென்பான் ஏ தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. பேய்க்கரும்பா பேய்க்கரும்பா. உலக நாடுக ஊரா இப்படி ஒரு மனுஷன் நம்ம நாட்டில பிறக்கலையே. அமெரிக்கா அதிபர் முதற்கொண்டு பயந்தது ஒரு மனுஷன் எங்க தமிழனுக்கு பேர் சேர்த்த எங்க ஏவுகணை நாயகனே. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல பேய்க்கரும்புல பிறந்த என் தங்க மகன் அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலகம் உள்ளவர இந்தியா மறந்தாலும் என் தமிழர்கள் மறக்க மாட்டோம். இந்த இங்கிட்டு இருக்கீங்களா ஆந்திராவாடா? கை தட்டுங்கப்பா. அப்போ பிரியஸ்ரியா PS ரியா இனிய கானம் கிராமிய பாடகி
இந்த கொழுந்துறை மண்ணுக்கு சொந்தக்கார என் தங்கச்சி சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவதற்காக என் தங்கச்சி கொடுத்த காசு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு சமம். வாழ்த்துக்கள் என் வீர தமிழச்சியை. அப்போ 50 ரூபா வாங்க மாட்டேன். இப்போ 100 சரி. எஸ்எம்சி மேஸ்திரி 80. நன்றி. இப்போ 50 ரூபா இருந்தா டீ சாப்பிடலாம். அதையும் எனக்கு கொடுத்த அந்த சித்தப்பா அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நகைச்சுவைக்காக பேசுவேன். எங்க அண்ணே எந்த நாட்டில் அண்ணே இருந்த? சவுதியில் இருந்து 100 ரூபா கொண்டு வந்திருக்கேங்க அண்ணே. இது ஏர்போர்ட்டில் செக் பண்ணியிருப்பாங்களே, எப்படி மறைச்ச? சட்டிக்குள்ள வச்சு கொண்டு வந்தியா? சவுதியிலிருந்து விபூதி பூசி வந்த எங்கள் அண்ணன் சவுதி சர்வேஸ் அவர்களுக்கு நன்றி. குருட்டா மக்களை அடிச்சு விட வந்தேன். அவன் பேரு சவுதி கிடையாது, விபூதி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இந்த கூட்டத்தில் யாரு என்ன சாதி என்ன மதம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களோட நான் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. வந்தே மாதரம். அமெரிக்கா நாடும் ஈரானும் சண்டை போட்டார்கள். சண்டை போடலாம். நாட்டுக்கு நாடு சண்டை போட்டு வீரனுக்கு வீரன் மோதுவதாண்டா அழகு. அது என் தமிழன் தான் உண்டு. என் தமிழன் தான் வீரனுக்கு வீரனை மோதுவேன். இன்னொரு ஆளு ஒல்லியா இந்த அப்படி தண்ணி அடிச்சு கிடஞ்சி வரேங்க அண்ணே. அப்படி ஆளை எவனாவது இலவட்டம் போய் அடிப்பானாக்க நம்மளால ஒரே அடிச்சா செத்து போயிடுவான்டா, அவனை போய் அடிச்சா கேவலம்டா அப்படின்னு வீரனுக்கு வீரன் மோதுறதாண்டா என் தமிழன். இந்த ட்ரம்மு கண்டாலுமே 160 பள்ளி சிறுமிகளை கொன்றான் பார். அவன் நாட்டினுடைய அதிபரே கிடையாது. பேசுறதுக்கு தமிழனுக்கு அவன் ஒரு ஆளே கிடையாது. உலக நாடு ஊரா இன்னைக்கு பயந்து கிடக்கு. என் தங்க மகனை பார்த்து அக்னி என்ற ஒரு ஏவுகணை ஏவி விட்டா வரலாறு காணாத அளவுக்கு ஒரு நாட்டில் புல்லு கூட முளைக்காதான். அவர் அப்படி கண்டுபிடிச்சாரு. நம்ம ஆளுக செய்வனை வச்சா குடும்பத்தை அழிக்கிறது எப்படின்னு கோயிலுக்குள்ள போறேன் கண்டாளி மைங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு முன்னேறி வருதுன்னா என்னடா கொத்தனார் வேலை பார்த்தவன் இவ்வளவு வரிய வசதியா இருக்கேன், நம்ம அவனோட ஒரு நல்ல வேலை ஆக்குறான், இன்ஜினியரா இருக்கான், நம்ம அதே மாதிரி 4 மடங்கு வரும்னு நினைக்கிறவன் அறிவாளி. அவனுக்கு இவ்வளவு சொத்து வந்துருச்சு அப்படின்னு அவன் வீட்டுக்கு முன்னாடி கழுத்திருப்பேன் சேவை மண்டையும் எலும்பு சம்பளமும் தகடம். எங்க ஊர்ல ஒருத்தன் காலையில வெள்ளனை பல்லு விளக்கிட்டு வந்தவன் ஒரு மண்டை கடந்திருக்கு. அதை பார்த்துட்டு 3 நாள் வீட்டை பிடிக்கிட்டேன். அது என்ன நினைச்சிட்டேன், அவன் எவனா கழிப்பு கழிச்சு மண்டை ஓட்டிருக்காரு. அப்புறம் தான் தெரியுது அவன் வீட்டுக்கு எத்தாப்புல பிராய்லர் கோழி கடை வச்சிருக்கேன். வெட்டும் போது தலை இங்க ஓடியாந்துருச்சு. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வெளியே வந்து ஊதி ஓட்டு வந்தேன். செய்யலாமா? பெண்களுக்கு ஒன்று சொல்றேன் தாயே, பக்கத்து வீட்டுக்காரி குழம்பு வச்சு வாடை வந்துருச்சுன்னா உனக்கு பொறுக்காதே. பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை குழம்பு வச்சிருக்கா, கருவாட்டு குழம்பு. ஏற்ற விட்ட பொம்பளை பார்த்துட்டு அவ சாமியை வேண்டியிருக்கா, காளியாத்தா வருஷம் பூரா உனக்கு இந்த கையால சட்டி ஏந்துறே அடியாய், அவ குழம்பு இப்படி மணக்குதுடி, அவ குழம்பு மணக்காத அளவுக்கு செய்யிடி செய்யிடின்னு ஆடி இருக்கா. உதுத்த முண்டை. செய்யலாமா? சிரிக்க கூடாது, சிந்திக்க வேணும். ஒரு பைய பெரிய 1.5 லட்ச ரூபா பைக்கில் போறானா, அவன்கிட்ட போய் 1.5 லட்ச ரூபா பைக்கு நானும் அடுத்த வருஷம் உழைத்து வாங்குவேன் என்று சொன்னால் அவன் தான் வீரத்தமிழன். சொல்ல மாட்டானே? உங்க எல்லாத்துக்கும் தம்பி ஒன்று சொல்றேன், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எவன்ட்டையும் காட்டாத, பெருமையை சொல்லாதடா, கெடுத்து விட்டுருவாங்க. 1.5 லட்சம் பைக்கு கொண்டு போய் ஒருத்தன் காமி, அவன் பார்த்தவனே 1.5 லட்சமா நல்லா இருக்கும், வண்டி நல்லா போகும் ப்ரோ அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். போய் பக்கத்து இருக்கிட்டு இது போகும்போதே தீ பிடிக்கும், பிரேக் அடிச்சா வாரும், அப்புறம் காற்று இறங்கினும், இன்ஜினு அதுவாக புகஞ்சிரும்பா. அப்படி வேணா சொல்லுவானா? இங்கே கெட்டது சொல்லத்தேன் ஆள், நல்லது சொல்ல ஆள். இந்த எதிர்த்தாப்புல எங்கள் அக்கா டீ கடை வச்சிருக்கு, அதுகிட்ட படிச்சு சொல்லிட்டு வந்தேன். 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தண்ணியே கலை. ஆனா அது என்ன நினைச்சு, இன்னைக்கு சம்பாரிச்சதாண்டா அந்த ஊர்ல அப்படின்னு. நீ செய்தது நியாயமா?
1 லிட்டர்ல 35 லிட்டர் தண்ணியை கலந்துருக்கேன். குடிச்சு விட்டு ராசவாட்டு வயிற்றால கிடக்க. நீ பொழைக்கணும், நாங்க தெருவில் தெரியும். காசு நான் 100 ரூபா கொடுத்தா, 100 ரூபா கொடுத்து என் தம்பி சீப்பை பண்ணி விட்டேன். எல்லாமே கலப்படம் தான். இப்ப இந்த அக்காட்டே போய் கேளு, யாராவது ஒரு தொழில் பண்ற ஆள்கிட்ட போய் கேளு, எவனா சொல்லியிருக்கானாக்க, ஏய் நான் காங்கிரீட் மிஷின் வச்சிருக்கேப்பா, மாசம் 1 ரூபா சுத்தமா நிற்கும், சொல்லவே மாட்டேன். இந்த அக்கா எடுத்துக்க டீ கடை, காலைல போய் கேளு, நேற்று குழந்தை நாடகத்தில் வியாபாரம் நல்லா ஓடிச்சா, என்னத்த பூரா கடை, டீ தூளே கடை, அப்புறம் எதுக்கு நீ பற்ற வைக்கிற, எதுக்கு பற்ற வைக்கிற, சபை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, கரைச்சி பூச்சா கரைச்சி பூச்சா கரைச்சி பூச்சா கரைச்சி பூச்சாங்க. அங்கேருந்து சிரிக்கிறியா? வாழ்த்துக்கள் மேடம், நல்லா இரு. அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரியா வரணும், நாங்க தெருவில் தெரியணும். ஜேஜிபி வச்சிருக்க ஆள்கிட்ட போய் கேளு, ஜேஜிபி டெய்லி ஓட்டுறிய எப்படி, என்னத்த டீசலே கடை, டிரைவர் சம்பளமே 30 நாள் தரல, அப்ப டெய்லி எதுக்கு போட்டு தோன்ற கச்சா கச்சான்னு. உண்மையை சொல்றவன் தான் உண்மை தமிழ். இந்த உலகத்துல எல்லாமே கலப்படம். நாட்டு மாடு பசுமாட்டுல கொண்டு போய் கிரு மாட்டை தவறேன், அது தவுது ஒரு சாட்டில் நம்ம மாடு செத்துறது. காரணம் லென்த் ஓஸ் டேஞ்சர் லிக்விட். சிரிக்க கூடாது ப்ரோ, சீரியஸ். யானையில கொண்டு போய் எலியை செய்ய விட்டானே எம்கேஆர், அவனை மாதிரி ஒரு அகராதி பையன். என்னப்பா கதை சொல்ல மாட்டேன், 500 ரூபா சொல்றேன். அந்த கடை அந்த வந்து ரைடு ஓவரு, எல்லாமே கலப்படம். ஆனா உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒண்ணுன்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாமே கலப்படம் தான். இப்ப எதுக்கு நீங்க கை தட்டினீங்கன்னே தெரியல ப்ரோ. இப்ப கலப்படம் இல்லையாத்தா, தங்கச்சி உன்னை சத்துன்னு அரைஞ்சு விடுவேன். இப்ப கலப்படம். எந்த பொம்பளை பால் கொடுக்குது, இப்ப உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, புரிஜன் போய் தூக்கி கொடுக்குறேன் பிள்ளைய, ஏ அனிதா பால் விடு, மய அழுகிறேன், ஏ ராகுல் அழகு போயிரும்டா. ஆமா அமெரிக்கா அழகு போட்டிக்கு நீ போற. இப்ப பூராமே ஆவின் பால்ல கொண்டு போய் கம்மா தண்ணியை கலந்து 2 லிட்டர் பவுண்டா கேணும், அதுல லிப்ப மாட்டி சாலுப்புலா அடிச்சு மயன்ட்ட போய் கொடுத்துருது. அவன் புருஷன் தான் நைட்டு குடிச்சு போறானே மிச்ச கேன்ல உள்ள பாலை. என்ன பேசுனே எனக்கே தெரியாது. இந்த 2 பேர் 100 நாள் வேலைக்கு போதுங்க, ஒரு சாங் பாடுவோம். ஹலோ சார்பு எப்போ வேணா மது பழக்கம், இங்க இருக்க இளைஞர்களுக்கு இந்த பாடல் விழிப்புணர்வு பாடல். நானும் பருவ காலத்துல இப்படித்தான் குடிச்சேன், குடிச்சது நலையில நான் வாங்கின கெட்ட வேறு ரொம்ப கட்டிங்கி இல்லாம மேடைக்கு நான் வருவதில்லை. இப்ப அந்த வாழ்க்கையை நினைச்சா கண்ணீரும் வருது. அண்ணன் தம்பிகளா, நான் செய்த தவறை என் தம்பிகள் எல்லாம் செய்யக்கூடாது. குடிக்கும் போது இன்பமா இருக்கும், நீங்க குடிச்சு போட்டு வீட்டில் இருந்தா கொஞ்ச நாளில் உங்க வாழ்க்கை துன்பமா மாறும். மதுரையில் உள்ள பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ற பேஷண்ட் பூரா குடிநாள கிட்னி இழந்தவங்க தான் அதிகம்னு மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் 1 லட்சம் ரிப்போர்ட் வருதான். இதை அங்கே உள்ள மேனேஜர் ஜேபி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார். அதனால குடிக்கும் போது கவனமா குடிங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மேலு வலிக்கு குடிக்கிறவன் மனுஷன், வாரம் பூரா குடிச்சுக்கிட்டு படுக்கிறவன் அகராதி மசுருமைய. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. இந்த குடினால நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு உள்ள
சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா பட்ட டாஸ்மார்க்கெட்ட குடிய தானி மறந்தாயா பட்ட டாஸ்மார்க்கெட்ட குடிய தானி மறந்தாயா நமக்கு வேணாம் மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் குடும்பத்துக்கு சாப்பிட ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நமக்கு வேணாம் மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலும் வேகுமே நம்ம ஆசை ஆசை மனைவி உள்ள மனைவி புல்லு அப்பே அத்தா அந்த நம்ம சொந்த வந்தோம் சொந்த பந்தம் நீ பார்த்த வேலை நீ வாங்கின பேரு இருந்த ஊரு அத்தனை பேரு மத்தியில நம்ம நித்தம் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா நம்ம கெட்ட பேரு வாங்கி இந்த உலகத்துல அந்த உசுறு வாழணுமா அண்ணன் தம்பிகளா யோசித்து ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டு படுத்தீங்கன்னா மனதை கட்டுப்பாட வச்சா இந்த பாலா போன மது பழக்கத்தை நீ நிப்பாட்டலாம் அண்ணன் தம்பிகளா ஒரே ஒரு விஷயம் யாரையுமே யாரும் குறை சொல்லக்கூடாது ஒரு இடத்துல இப்போ செந்தூர் அந்த ரோட்டில் போகிறோம் ரோட்டு கூட ஒரு 10 அடி பள்ளம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பள்ளத்துக்குள்ளே விழுந்து வண்டியை கொண்டு போவியா திரும்பி வேற வழியில் போவையில அந்த மாதிரி தான் அங்கே டாஸ்மாக் கடையிலே விற்கத்தான் செய்வார்கள் மளிகை கடையில் தான் ஜாமான் விற்கிறார்கள் அங்கே போய் வாங்குறது இல்லையா மளிகை கடை ஜாமான் வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஜாமான் இருக்குது அடுத்த வாரம் பார்த்துக்கிறோன்னு இருப்போம்ல அந்த மாதிரி மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்குத்தான் மதுவை நிறுத்த முடியும் இன்னைக்கு சில பேர் சொல்கிறேன் அஜாட்டா சொல்லுவாங்க ஏய் என்னடா முருகா குடிச்சுக்கிட்டே இருக்க நிப்பாட்ட முடியல தூத்துக்குடியை ஒட்டி ஒரு ஊரில் கயரை கட்டுறாங்களாம் அதை கட்டினா 2 நாளில் மறந்துடலாம்னு வேமா செலவு பண்ணி 15,000 காரில் போய் கயரை கட்டிட்டு வரும்போதே கயத்தாரை தாண்டுவேன் பச்சை போட பார்த்துருவேன் அவன்கிட்ட சைஸை டிரைவர்கிட்ட சுரண்டுவேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பீர் மட்டும் சாப்பிட்டா வாட வராதுல்ல பீரில் தொடங்குவேன் பீரை அடிச்சுட்டு 2 கிலோமீட்டர் போவாங்க ஒரு பச்சை போட பார்த்தோன்னே அந்த பீர் 2 தடவை ஒன்றுக்கு இருந்தவனே இறங்கிருச்சுல ஹார்ட்டை போடுவான் அப்படியே தொடர்ந்துருவேன் அந்த கயிறு பார்த்தா எட்டயபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே கிடக்கும் கயிறு எத்தனை அகராதிக்கு இருக்கிறானா என்ன நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க அறிவுரை ஏன் நான் சொல்றேன்னா இது வந்து பேர் வாங்குறதுக்காக அந்த பாட்டு பாடலை எம்கேஆரும் ஒரு காலத்திலே பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் மேடையிலே ஒரு விஷயம் சொல்றதுக்கு தைரியம் வேணும் நான் பயப்படவே மாட்டேன் நான் செஞ்சதை நீங்க செஞ்சிடாங்க இப்பத்தானே சொன்னேன் இதுக்கு தானே உன்னை வெளுக்கிறேன் இப்பத்தானே சொன்னேன் கடையை திறந்து வச்சா நீ திரும்பி போன்னு சொன்னேன் இந்த தமிழ்நாட்டில் நான் நடிக்கல அடுத்த வருஷம் ஹாங்காங் போறேன் சரிண்ணே வா என்ன காலத்திலும் புனர்மாங்க கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் ஏலே இது என்னடா கொட்டு தொப்பு தொப்புனியாக்குது இதை கொண்டு வந்து அதை கரம்பையில் ஒரு தேய்ச்சி கொண்டு வாடா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கொள்ளந்துறை கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ இடச்சியம்மன் ஆலயம் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் உயர்திரு கிராம தலைவர் அவர்கள் கொளந்துறை கிராமம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் கீழத்துவல் சராகம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் கொளந்துறை கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இடச்சியம்மனை சாதி மதம் பாராமல் அனைத்து சமுதாய மக்களும் உருதாய மக்கள் என்று இந்த இடச்சியம்மனை வணங்கினாலும் வெளியுலர்ந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் அவர் வேடமணிந்து வந்தால் ஜப்பான் முருகன் மாறி இருப்பார். உண்மையை சொல்றவன் கெட்டு போக மாட்டான். என் அன்பு மாப்பிள்ளை உத்திரலாடை சேர்ந்த மணப்பாறை பக்கத்தில் உத்திரலாடு செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் வேடன் வேரத்தன்
இனிமையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. ஒரு பாட்டு என்று நீங்க நினைக்கலாம், 32 பாடல்களை வரிசையாக பாடி கைதட்டு வாங்குவார்கள் வீர தமிழச்சி. மணப்பாறையை சேர்ந்த சுபாசினி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாதகான பேரரசு பாட்டுக்கென்று பிறந்த ஒரு அன்பு சகோதரன் கோதமங்கலம் முத்துச்சிற்பி அண்ணன் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. முத்துச்சிற்பி அண்ணனை போன்று முகத்தோற்றமும் குரல் வளமும் படைத்த ஒரு சகோதரன் தான் இங்கே வருகை தந்திருக்கிறார், என்னுடைய தம்பி. அதே மாதிரி இருக்கும் மதுமிதன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 6 மணி கலையரசு, 3 மணி முனிராசு, 2 மணி காளிதாசு, 4:30 மணி பொன்ராசு. என் அன்பு தம்பி ஊல் பூ நமக்கு குறும்பியை குடஞ்சுக்கிட்டா கடிச்சு வச்சுப்பேன். 6 மணிய கலையரசு மக்களை ஈர்க்கக்கூடிய குரலும் மக்கள் மனதிலே அந்த பால் தங்கும் அளவுக்கு எந்த ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி பாடுகிறாரோ அவர்தான் நாட்டு மக்களிடம் பேர் வாங்க வேண்டும் முடியும். இப்ப தம்பி கருப்பு, நான் உன்னை பெருமையா பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட கைதட்டு வாங்க வைக்க மாட்டேன் தம்பி, நான் கிருட்டுகள். இப்ப நீ ஒரு பாட்டு பாடும்போது உன்னைய இந்த ராமநாட்டு பகுதி மக்கள் உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா கொரோனா நாடத்துக்கு வாச்சிக்கிட்டு 2000 சேர்த்து தரேன், பிள்ளை ஒட்டியோடு கொடைக்கானல போய் ரூம் போட்டு இன்னொரு பிள்ளை இருக்கணும். இப்ப நீ பாடுற பாட்டுக்கு இவங்கெல்லாம் கைதட்டலைன்னா பெட்டியை சுடுமாடை ஓடி தூக்கிட்டு பரம்பக்குள்ள போய் உளுந்த வடை போட்டு போய் சட்னி ஆட்டிட்டு நான் பின்னாடியே வரேன். இந்த மாடு இந்த வாடியிலே சொத்து மாடா, இந்த வக்கனா கொண்டு கருப்பு போக்கு மாடா, இந்த ஒத்த பாட்டுல இந்த நீதிமான்கள் கொடுக்கிற தீர்ப்புல அப்பவனே நான் நம்புவேன். பார்க்கலாம் வெற்றி வருமா. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள மக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின் குரல் செய்ப்பாரா, பின் பாடல். ஹலோ ஹலோ, அருமையான பாடல். பாடவே இல்லை. அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தமம் இருந்து என்ன பக்குவமாய் இன்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நான் உறங்க சீல கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய்தானே சாமி. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே, இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே இனி நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா.
பொண்ணு போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு தட்டி கெட்ட தங்கையும் உண்டு ஈடு கெட்ட தாரும் உண்டு கூடு கெட்ட அண்ணனும் உண்டு ஈடு கெட்ட தங்கையும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை ஆடியாத்தா பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா நன்றி நன்றி நானும் கைதட்டுவேன், உனக்கு இல்லை. பெத்த தாயை பற்றி பாடின உன் குரலுக்காக. பெத்த தாய் தகப்பன் இருக்கு வரை அவங்களுடைய அருமை தெரியாது. நம்ம எவ்வளோ தூரம் பெத்த தாய் தகப்பனா வஞ்சிருக்கோம். நானாக வஞ்சிருக்கேன், எங்கள் அம்மா அப்பாலாம் எல்லாரும் வஞ்சிருப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு இருக்காது. தகப்பே இல்லைன்னா அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகாது. தாய் தகப்ப இல்லைன்னா அந்த அருமை அப்புறம்தான் தெரியும். நீங்கள் எல்லாருமே தாய் தகப்ப மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு இந்த கைதட்டு மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தியா இல்லை குருநாதருக்கு கட்டுப்பட்ட மாணவனா? 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை நாடக உலகத்திலே உருவாக்கின ஒரு ஆசிரிய பெருந்தகை யார் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமையில் உள்ள அரசகொல்ல மண்ணின் மைந்தன் எங்க சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். ஆனால் 200 மாணவர்களும் சோட போனதில்லை இதுவரைக்கும். இந்த தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மருதும் அப்படித்தான். யூடியூப் எடுக்கக்கூடிய காடமங்கலம் முருகனும் சேஞ்சித்தப்பாவிடம் மிருதங்கத்துக்கு பாடம் பயின்ற மாணவன் என்பது ஒரு பெருமை. அதான் உண்மை. கலை எல்லாத்தையும் இருக்கும். இன்னைக்கு அவன் கட்டை இல்லாமல் தொடையில ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்தலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இப்படி அடிக்கிறாங்க, என்னை வெறியேற்றுறாங்க. என் அன்பு தம்பி எந்த ஊர்? ஒரு சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர் கிராமம். இவங்க அப்பா எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். கொத்தனார் என்பவர்களும் உயர்ந்தவர்கள். என் அன்பு தம்பி, அன்றே உங்க அப்பா அம்மா தீர்மானித்தார்கள், உன் திறமைக்கு இந்த பெத்ததாய தகப்பன் கஷ்டப்படும் போது விருதுகள் எல்லாம் வாங்கி தர முடியாது, அதனால உனக்கு வைக்கிற பேர் தாண்டா உனக்கு பெரிய விருது என்று வச்சாங்க. தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
என்று நிரூபித்து விட்டான் மிருதங்க சக்கரவர்த்தி. அடுத்து என் தம்பி டம்செட்டு சிவமணி தங்கச்சி மையன். ஏய், போன ஐபிஎலுக்கு இவர் தானே அடிச்சாரு. ஐபிஎல் பாத்ரூம் அடிச்சாரு. தம்பி வணக்கம். என் தம்பி சிரிப்புக்காக சொல்றேன், இவனும் திறமையான கலைஞன். 2 வச்சுத்தான் வாசிப்பார்கள். இவனுக்கு எவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா 3 தூக்கிட்டு வருவேன். ஆனால் இந்த வாடியில் இந்த காலங்கண்டு வெளியேறுதா, உனக்கு அதே நிலைமை தான். கை தட்டுனா காசு தருவேன், சேர்த்து 200 ரூபா. அப்படி இல்லைன்னா பரம்புக்குள்ள உளுந்த வடைக்கு வாணியை வடிக்க விட்டு போயிட்டே இருப்பேன். என் அன்பு தம்பி மணிவேல். மணிவேல்னு உனக்கு பேர் வச்சது உண்மைதான் தம்பி. உன் சொல்லு வாசிப்பே மணி போல் கேட்கும். என் தம்பி மணிவேல் அவர்கள் ஆழ்நொண்டை இசைப்பார்கள். உங்கள் பேதாரவு. அடிச்சா காலையில் காசு வாங்குவேன். நீங்கள் வந்து நாளைக்கு 3 நாள் படுத்துக்கிறீடா கை வலிக்குதுன்ட்டு. அதுல அவன் என்னடா துணி துவைக்கிறேன் எப்படின்ட்டு அங்கிட்டு ஒருத்தி அடிச்சான் பாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர். ஒரு கைதட்டு கொடுங்க. மணிவேல் ஜெயிச்சிட்டார். வாங்க தம்பி, சின்ன நீக்குறோம். அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான். ஐயா செத்தது வர முடியல. எதுக்குடா வந்த நொப்பமுட்ட? எதுக்கு வந்த? வாத்த கலக்குதுண்ணே. வாத்த கலக்குது. மூச்செழுத்து விடுங்க. மடுவை எது ஒண்ணுங்க. தம்பி என்னை பார்த்தா இழிச்சாது மாதிரி. எதுக்கு வந்த? இல்லைண்ணே, ரசம் நல்லா இருக்குன்னு நல்லா குடிச்சு விட்டேன். அதெல்லாம் நீ என்ன வேலைக்கு வந்த? தாளத்துக்கு எடுத்துட்டு வாங்க. ரொம்ப நீ லூஸ் ஆக்குறான்டா அவன். வரல ஆய் வருதா? ஆமாண்ணே. ஐயா கூட்டு போ. ஆட வேணாம்ட்டாங்களா? ஆளுக்கு ஆல்ரவுண்டு. இங்கே வாங்க. அவன் பாவம் காலையில் காசை வெட்டி போட்டுருவேன். ஏன்னா ஏற்கனவே டீபின் நோக்காடு வந்தது மாதிரி இருக்கேன். அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க. கொடுத்துருங்கண்ணே. ஏன்னா அவன் மனசு சங்கடப்படும்ல. அவ தராட்டாலும் நான் தர்றேன். காசை வெட்டி போடக்கூடாது. ஒன்னே வெட்டிடுவேன். ஆல்ரவுண்டு ஹார்மோனியம் மிருதங்கம் மூவரும் வாசித்த வாசிப்பை பாராட்டி. ஐயா பேர் என்னங்க? ராஜசேகர் கோவிந்தராஜ் அவர்கள் 1500 நன்கொடை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. நானே பிரிச்சு கொடுத்துருவேன் எப்பயுமே. அப்புறம் இந்த 500 ரூபாய்க்கு அடிச்சுக்கிறாங்க. தாளங்கடா இங்க கரெக்டாக போடணும். கொஞ்சம் எக்க வைங்கண்ணே. அண்ணன் பாடுறது அந்த அந்த மேலே. ஓ ஓ அது நான் அதே சாக போறேன். கூவுற குயில் செமளம் பார்த்து படிக்குது பாட்டு. பாட்டாவே பாடிட்டீங்களா? மிமிக்ரி செஞ்சு பார்த்தே வரல. நீ பதில் சொல்லு கேட்டு மாமா சொல்லுமா. செரு புஞ்சுவோங்க. பாட்டில் சொல்லுங்கண்ணா இருக்கு வெண்ணமேனே. மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா. வத்தாதும்மா ஆசனதி வத்தாதும்மா. நீ ஆள நன்னாத்து நான் ஆளோளம் படுங்காத்து மாமா. அப்பளம் பொறிக்கலையா? அப்புறம் சோறு விடுவாங்களாம். எந்திரி
மடுவில் எத்தி புரியும் மயிர்மனை பாட்டுக்கு தாளம் போடுறா. நீங்க பாடவே இல்ல. ஏய் இதான் பாட்டா? இப்ப கரெக்டா போறான் தம்பி. நக்கல் பண்ண கூடாது தம்பி. பல்ல விளக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். புள்ளரிக்க போகையில கன்னி வந்தன் கவலடி அன்னக்கிளியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மெனிவாடுது. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே நம்ம அந்த மனையில இன்னைக்கு செந்தூர் பொட்டுமோ இன்னைக்கு தாமரை பூக்குமுள்ளோ தாமரை பூக்குமுள்ளோ. தம்பி செத்தே போவ. நான் என்னடா வாடிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு அழுகிற? இல்ல எங்க ஆயா செத்து போன ஞாபகம் வந்துடுச்சு. நான் கோயா உனக்கு பிடிச்ச மாதிரி பாரு. புதுசா பாருண்ணே. புதுசா? ஆமாண்ணே. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. இன்னைக்கு வேணா காப்பு கட்டியிருக்கேன் எந்திரி. தம்பி ரொம்ப நகைச்சுவெல்லாம் பண்ணாதிய. இதுக்கு தானே உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு ஓட விட்டுக்கிட்டு வெட்டினேன். நேற்று கூட அரைஞ்ச பாரு, கடலாடி ஒட்டி அரைஞ்ச ஒரு சதீஷு கரெக்டாக போடுறா ப்ளீஸ்ரா. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். இது ஆமா மறந்துட்ட பத்தியா? இப்ப பண்ணே. மறந்துட்டியா? நீ வந்தலேருந்து மறந்துதாண்ட நிக்கிற. ஒடித்தா வந்திருப்பேனா உன்னை மட்டும் பாட்டு இதெல்லாம் பாடாதிய. தாளமயிர் பாடச்சுன்னா பெரிய லிரிக்ஸ் சுந்தரமூர்த்தி பாடுவாரு. இருக்கடா கிண்ணா கிண்ணா கிண்ணா. இப்ப பாருங்க கிண்ணா 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 பாட்டு தந்த மாதிரி கிண்ணா. பாத்துக்கிட்ட கிண்ணா. இந்திக்காரனா கரெக்டா போனே. ஓகே ப்ரோ. பூ போலே உன் புன்னகையில் கணேஷ் பேல போட்டீங்களா? அண்ணே அடி ஒண்ணு. அடுத்த நான் பார்த்தா பைத்தியக்காரே. ஆமா அண்ணன்டா பாட்டுனே மறந்துட்டேனே. இப்போ உனக்கு ரொமான்ஸ் மாதிரி. எந்தி வெள்ளச்சி என்ன புரியலையா தன்ன தம்பி தம்பி காம முத்தி போச்சு. உன வீட்டுக்கு போய் சொல்லு. போயிருக்கு தம்பி, உங்களை எரிச்சிருவேன். ஆனந்த் இந்த ஒரே ஒரு காமெடி தான் பண்ணுவேன், அதையும் இவன் காலி பண்ணிட்டேன். ஆனந்த் நீ வரும்போது அவன் பேண்ட்டை உறிஞ்சு விடு. தம்பி சதீஷ் அவர்கள் உண்மையிலே அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இல்ல நீ போய் மண்டி ஓடு. அந்த யதார்த்தமாக அந்த நகைச்சுவையை பார்த்தவனே சிரிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞனும் வாழ்த்துக்கள். உன்னை பார்த்து அண்ணன் சிரிச்சண்டா, அதுக்காக சம்பளத்தை 500 ரூபா கூட்டக்கூடாது. பரம சிவசமாதி அடைஞ்சிருவேன். தம்பி எதுல விட்டே அடுத்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாமி அழைக்க போறேன். அப்பா அழைச்சது வந்து சேம்பிள் தான் மெயின்.